2025 பிப்ரவரி மாத பலன்கள். மிதுன ராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. ராசியாதிபதி கிரகன் புதன் 8ஆம் பாவத்தில் சூரியனுடன் இருக்கிறார். ராசியில் செவ்வாய், 12இல் குரு, 9வது பாவத்தில் சனி. ஃபர்ஸ்ட் பாருங்க, ராசியில் செவ்வாய் இருக்கும் பொழுது தேவையில்லாத கோபம் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருக்கும். சில பேர் தன்னுடைய இடத்தை விட்டு வெளியே போயிடலாமா என்று நினைப்பீர்கள். 12ஆம் பாவத்தில் குரு இருக்கும் பொழுது தன்னுடைய ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். தன்னுடைய ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதில் என்ன விசேஷம் என்று சொல்லும் பொழுது, 12இல் குரு இருக்கும் பொழுது தேவையில்லாத பொருள்களை சாப்பிட்றது, பித்தத்தினால் வயிற்றில் நோய் வர்றது, தூக்கம் கெடுறது, இதெல்லாமே உருவாகிற வாய்ப்பு இருக்குது. 9இல் சனி இருக்குது, வருமானம் வரும், அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் செவ்வாய் சரியில்லை, குரு பகவான் சரியில்லை. செவ்வாய் என்ன பண்ணுறாரு, ராசியிலிருந்து 7வது பாவத்தை பார்க்குறாரு, 8வது பாவத்தையும் பார்க்குறாரு. 8ஆம் பாவத்தில் சூரியனும் இருக்குது. அதனால் கணவன் மனைவி உறவுகளில் சில பிரச்சனைகள், சிறிய சண்டைகள் இருக்கும். வியாபாரிகளுக்கு சுமாரான காலம், அலைச்சலான காலம் என்று சொல்லுவேன். ரொம்ப பெரிய வருமானத்தை இந்த மாதம் நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, கண்டிப்பாக கடுமையான காலம், ரொம்ப நல்லா படிக்கணும் அல்லது ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் எக்ஸாம் எழுதுனா நீங்கள் வேலைக்கு போகிற ஆண் பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக அங்கு தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடாது, கோபம் செய்யக்கூடாது, அல்லது ப்ரமோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் உங்களுக்கு, அதாவது மாதம் ஆனால் 1ஆம் தேதி வருது சம்பளம், அது கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் கோபம் பண்ணாதீங்க. ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறவங்க சாந்தமாக இருக்கணும், இல்லைன்னா பிரச்சனை உருவாகிற காலம் என்று சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். கலைஞர்களுக்கு அலைச்சல் உடன் வருமானம் வரும் என்று சொல்கிறேன். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன், சாப்பாடில் கண்ட்ரோலில் இருங்க, சந்தோஷமாக இருப்பீர்கள். விவசாயிகளுக்கு கண்டிப்பாக வருமானம் வரும், ஆனால் ரொம்ப அதிகமாக விவசாயத்தை கவனித்து நம்ம செய்ய வேண்டிய காலம் என்று சொல்லலாம். பரிகாரம். நீங்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம் பாருங்க. செவ்வாய் ராசியில் இருப்பதால் என்ன ஃபஸ்ட்டு பரிகாரம் என்று சொல்லும் பொழுது, தினமும் நீங்கள் சிவன் கோயில் போயிட்டு அங்கே பகவான் சிவனை அபிஷேகம் செய்ய வேண்டும். சிவன் கோயில் போகணும், அபிஷேகம் பண்ணணும். அதுலேயும் விசேஷமாக கரும்பு சாரால் அபிஷேகம் செஞ்சால் ரொம்ப நல்லதுங்க. இல்லைன்னா வீட்டில் இருக்க வெல்லம் இருக்கு இல்லையா, வெல்லத்தை தண்ணியில் கரைச்சிட்டு அபிஷேகம் பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை வீட்டில் ஹனுமான் சாலிசா படிக்கலாம். தினமும் படித்தா ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக படிக்க வேண்டும். அதுக்கப்புறம் 12இல் குரு பகவான் இருக்கிறார், அலைச்சல் அங்கே அதிகமாக இருக்குது. வியாழக்கிழமை அரச மரமோ அல்லது வாழை மரத்துக்கு கீழே ஒரு தீபம் ஏற்றுங்க. அதை சுற்றி வர முடிஞ்சால் ஒரு சுற்றிட்டு வாங்க. இந்த மாதிரி செய்தால் இந்த மாதத்தில் இருக்கின்ற சகல பிரச்சனைகள் குறைஞ்சி நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.